அப்படி எத்தனை குடும்பத்துல அப்படி உண்மையான அன்பு இருக்கிறது? How many of the families have such love? அன்பு இல்லன்னா அவன் தேவனை பார்க்கவே முடியாது. If you have no love, he cannot see God. அன்பு இல்லாதவன் தேவன் இல்லாதவன். He has no love, does not have God. அதுக்காக அன்பை எப்படி டெய்லி கொஞ்சி காட்டிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. For that some of them will say, to show out our love, can we always keep நீ pleasing others? புருஷனா இருந்தா மனைவியா இருந்தா அந்த ஸ்தானத்துல இரு, அது போதும். If you are a husband or a wife, you just stand in that position, that's sufficient. உண்மையான அன்பு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? How many of you have true love within you? நம்ம என்ன நினைக்கிறோம்? அன்புனா ஒரு ஆள் பின்னாலேயே சுத்துறது அன்புன்னு நினைக்கிறோம். We think that true love is to just walk about behind one person. அது மிருகத்தனமான வாழ்க்கை. That is only beastly life. அது அன்பு அல்ல. That's not love. ஒருத்தனுக்கு குறைவு உண்டு என்று கேட்கும் பொழுது உனக்கு இருந்துட்டு அதை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போற பாரு, அதுதான் அன்பில்லாத தன்மை. When there is shortcoming in one person, you just seeing it and going by your side, that is an experience without love. இத குறித்து யோவான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். About this John explains. அவருக்கு அன்பின் அப்போஸ்தலன் என்ற பெயர் உண்டு. He is called as the loving apostle. ஒன்னு யோவான்ல நான் பார்க்கும் பொழுது we read about it in 1 John 3ஆம் அதிகாரத்திலே chapter 3 17ஆம் வசனத்திலே verse 17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் and one having the world's goods, தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு, seeing that his brother has a need, தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால், and if he shuts up his bowels of compassion, அவனுக்குள் தேவ அன்பு நிலைகொண்டு இருப்பது எப்படி? how can the love of God dwell in him? இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? சகோதரனுக்கு குறைச்சல் உண்டுன்னா வந்துருவானோ ஸ்தோத்திரம்னு கதவு பூட்டி வைக்க கூடாது. If there is any need for your brother, you should not lock your head saying praise the Lord. சகோதரனுடைய குறையை நிவர்த்தி செய்யறதுதான் உண்மையான அன்பு. Go and fulfilling the need of your brethren is true love. இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் அன்பு. The giving to the Father is true love. நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள அந்த அன்பு இருக்கிறது? How many of us have the love within us? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உனக்குள்ள இருக்கிற அன்பை நீ சரியான விதத்துல பிராக்டீஸ் பண்ணாதனாலதான் கர்த்தர் தன்னுடைய அன்பை உனக்கு கொடுத்து உன்னை கிறிஸ்தவ வாழ்க்கையில கொண்டு வருகிறார், செயல்பட வைக்கிறார். I again repeat, because you do not practice the love within you, the Lord is giving his love within you and working you to work with it. 1 கொரிந்தியர் 13ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முதல் 10 வசனத்துல பயங்கரமாக காரசாரமாக பவுல் பேசுகிறார். In 1 Corinthians chapter 13 verses 1 to 10, St. Paul speaks very hotly about this. நீ என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாதுன்றார். Whatever prophecy you might say, it's of no use. என்ன விசுவாசியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லன்றார். Whatever believer you are, it's of no use. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் உனக்கு அன்பில் என்ன பிரயோஜனம் இல்ல. Although you have faith to shake the mountains, without love you is enough no use. சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசிட்டு வீட்ல போய் நீ எதிர்த்து நின்னு போராடிட்டீனா அந்த அபிஷேகத்துல பிரயோஜனம் இல்ல. If you shout and speak in tongues and go back home and resist, then without anointing there's no use.